பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த தவக்காலத்தின் இந்த மார்ச் மாதத்தில் 15ஆம் நாளில் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே கேட்கவும், இந்த தவக்காலத்தில் எங்களை ஆண்டவரே புதுப்பித்துக் கொள்ள உடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபைத்தார். இப்படி சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடந்து கொள்ள கிருபைத்தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதிங்க. இப்படி குழுவை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் 219வது பாடலாகி ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 219வது பாடல். புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ. ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சிறை விடுத்தீரோ. பரணியேவை பறித்த கனியாலே விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பழியானீரோ. பரணியேவை பறித்த கனியாலே விளைந்த எல்லாம் பாவத்துக்காக பழியானீரோ. வேத கற்பனை அனைத்தும் மீறி நரர் புரிந்த பாதகம் தீரப்பாடு பாட்டீரோ. வேத கற்பனை அனைத்தும் மீறி நரர் புரிந்த பாதகம் தீரப்பாடு பாட்டீரோ. பரணி தந்தை பிதாவுக்கும் மைதகன பலியளித்து மைந்தரை மிக்க மனம் வைத்தீரோ. பரணி தந்தை பிதாவுக்கும் மைதகன பலியளித்து மைந்தரை மிக்க மனம் வைத்தீரோ. சிலுவை சுமை போராமல் தீயங்கி தாரையில் வீழ கொல்லைஞர் அடர்ந்து கோட்டி கொண்டாரோ. சிலுவை சுமை போராமல் தீயங்கி தாரையில் வீழ கொல்லைஞர் அடர்ந்து கோட்டி கொண்டாரோ. பரணி வல்லிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடற்றி சிலுவை சுமந்திறங்கி திகைத்தீரோ. பரணி வல்லிய பாவத்தை நீக்கி மனுடரை ஈடற்றி சிலுவை சுமந்திறங்கி திகைத்தீரோ. செந்நீர் தைத்த மூடி சிலுவையின் பாரத்தினால் உன்னி அழுந்த துயர் ஊற்றீரோ. செந்நீர் தைத்த மூடி சிலுவையின் பாரத்தினால் உன்னி அழுந்த துயர் ஊற்றீரோ. பரணி வாட்டியும் உதிரமோடு மருகி தாவித்து வாடி
கொடிய குருசில் கொலையுண்டீரோ பரனை வாடியும் உதிரமோடு மருகி தவித்து வாடி கொடிய குருசில் கொலை உண்டீரோ. வானம் பூவை படைத்த வல்லமை பீதாமின் மைந்தா ஈன கோலைஞர் கையால் இறந்தேரோ. வானம் பூவை படைத்த வல்லமை பீதாவின் மைந்தா ஈன கோலைஞர் கையால் இறந்தேரோ. பரணை சங்கையின் ராஜாவே சத்ய அநாதி வாழ்வே வங்கப்பட்டு மடிக்க பாட்டீரோ. பரணி சங்கையின் ராஜாவே சத்ய அநாதி வாழ்வே வங்கப்பட்டு மடிக்க பாட்டீரோ. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் 15ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அது ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். மனிதனின் கீழ்ப்படியாமையும் பாவத்தின் நுழைதலும், பாவம் நுழைதலும் என்ற தலைப்பு. மனிதனுடைய கீழ்ப்படியாமை, பாவம் நுழைதல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடக்க நூல் ஆதியாகமத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைத்து ஆசீர்வதித்து நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தை படைத்தார், இரவை படைத்தார், பகலை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தது எல்லாமே மனிதனுக்காக படைத்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் தனக்காக படைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவன் கடவுளுடைய ஞானத்தினாலே நிறைந்தவனாய் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா பிசாசு தந்திரமாய் ஏவாளிடத்தில் பேசி பாவத்தை அங்கே புகுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன நடுமர கனியை புசித்ததனாலே அவர்கள் பாவத்தில் வீழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதியில் எல்லா இறையாளர்களும் சொல்றது த ஃபால் ஆஃப் ஹியூமனிட்டி. த ஃபால் ஆஃப் ஹியூமனிட்டி. ஒரு சோதனையை தந்து பிசாசு மனிதனை வீழ்ச்சியடைய செய்கின்றான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கிறோம். முதல்ல ஒரு சின்ன சோதனையை அவன் கொடுக்குறான். என்னன்னா பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாய் இருந்தது. அதாவது இங்கே பாம்பை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. கடவுளுடைய படைப்பில் பாம்பும் ஒன்று தான். இன்னைக்கு பாம்பு கூட விவசாயத்திற்கு பெரிய உதவி செய்கிறது. நிலங்களில் இருக்கின்ற எலிகள், தேவையில்லாத தவளைகள், பூச்சிகள் எல்லாத்தையும் பாம்பு சாப்பிட்டாதான் விவசாயம் செழிக்கும். அப்போது இந்த உணவு சங்கிலியில் பாம்பும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் திருமறையில் பாம்பை ஏன் இப்படி சித்தரித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாம்பின் வடிவத்திலே பிசாசு வருகிறான். அதனால தான் பாம்பை நம்ம இன்னைக்கு எல்லாருமே வெறுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே கடவுள் படைக்கும் போது பாம்பை பிசாசெல்லாம் படைக்கல, பிசாசு பாம்பு வடிவத்தில் வருகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? அப்போ கேட்குறான், மெதுவாக கேட்குறான் பாருங்க, பாவத்தை எப்படி கொண்டு வரான் உள்ள. கடவுள் உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்கிறாரா? தோட்டத்தில் இருக்கிற எதனா மரத்தில் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரா? அது உண்மையா என்று கேட்கிறான்.
அப்போ அந்த ஏவாள் பாருங்க, பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் எங்களுக்கு சொன்னார் என்றால். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னதை அவ அப்படியே சொல்றான். எல்லாத்தையும் நீங்க சாப்பிடு, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமான எல்லா பழங்களும் இருக்குது, வயிறு நிறைய சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்றார். ஆனா தோட்டத்தின் மத்தியில நடுவில் நடு மர கனியை புசிக்க கூடாது, ஏன் தொடக்கூட கூடாது அப்படின்ட்டார். அதுதான் தெளிவா சொல்றார். ஓ பாம்பு பாருங்க, தந்திரமா பிசாசு, பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், முதல்ல ஒரு ஆசை காமிக்கிறான். அது சும்மா, அது ஆண்டவர் சும்மா சொல்லிக்கிறார். ஆண்டவர் எப்ப சும்மா சொல்லுவாரா? சும்மா சொல்ற ஆண்டவரா அவர்? பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. எல்லாம் கவனிங்க, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயல தான் படைச்சாரு, அவர் தன்னுடைய சாயலே படைச்சாச்சு, அதுக்கு மேல ஒரு தன்மை என்ன வரப்போகுது? இல்லையா, ஒன்றும் வராது. அவருடைய சாயல், அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அவன் ஒழுங்கா வாழ்ந்தா போதும். ஆனா இந்த பிசாசு என்ன சொல்றான்? நீங்க அப்படி செய்யாதீங்க, கனியை உண்ணுங்க, கனியை உண்ணு நாளில் நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள். ஆசை வார்த்தையை காட்டுற. இன்னைக்கு எப்படி விளம்பரங்களில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி 10 ரூபாய் பொருளையே நமக்கு அதிகமாக விற்பாங்க. அதுதான் விளம்பரங்களில் நம்ம பார்க்கிறோம், அதே விலைதான். ஆனால் விளம்பரத்தில் போய் நம்ம பார்க்கும்போது அதை குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம காண்பித்து அதே ரேட்டில் கொடுப்பாங்க. ஆனால் அதனுடைய தரம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஆமாம் எல்லாருமே இருக்கிறோம். அதே போலதான் ஆசை வார்த்தைகளை கூறி ஒருவனை கீழே வீழ்த்தணும்னா அவனை என்ன பண்ணணுமா? தூண்டணுமா, ஆசையை தூண்டணுமா. ஆசையை தூண்டாவே அவன் வீழ்ச்சி அடைவான். அது போலதான் மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு ஆசையே காரணமாய் இருக்கிறது. புத்தர் அரசராக இருந்து அவருடைய வாழ்க்கையை அவர் துறந்து துறவரம் ஏற்ற பிறகு அவர் சொல்ற காரியம் என்னன்னு, அவருடைய டீச்சிங்ஸ்ல ஆசையே பாவத்திற்கு காரணம் சொல்றார். ஆசையே அழிவிற்கு காரணம். ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணம் என்ன? ஆசை. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ மாட்டாங்க. பெண்களும் சரி, கணவர்களும் சரி, அவங்கள மாதிரி இருக்கலாம், இவங்கள மாதிரி இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரர் மாதிரி. அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு என்ன அதுதான் பார்க்கணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம். 10,000 ரூபாய் சம்பளம்னா 10,000 ரூபாய்க்கு ஏற்ற வாழ்க்கை தான் வாழணும். 1,00,000 ரூபாய்க்கு ஏற்ற வாழ்க்கை வாழன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஊரெல்லாம் கடை வச்சுன்னு கடைசியா அவமானம் தான் மிஞ்சும், இல்லையா? அதனால ஆசை நிறைய வரும், எல்லாவற்றையும் அடக்கி கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ ஜீவியம். இங்கே ஏவாள் அதை செய்யல. நீ போ, கடவுள் எனக்கு இதை சொல்லிட்டாரு, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லலை. ஆசை காட்டின உடனே அவள் வீழ்ந்து போகிறாள். பாருங்க, அந்த மரம் ரொம்ப அழகா சொல்றார். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தகாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும் பார். பாவம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், செய்யறதுக்கு நல்லா இருக்கும், சுவைத்தால் நல்லா இருக்குமா, கண்களுக்கு களிப்பூட்டும். அதான் இன்னைக்கு பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் சுகம் தரும், கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அதனுடைய விளைவெல்லாம் பெரிய படுகொலியில் பாதாளத்தில் கொண்டு போய் நம்மளை வீழ்த்திடும். அதான் இந்த நடுமரம் நம்ம பார்க்க. அதன் பழத்தை பறித்து உண்டாள், அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். 2 பேருமே பாவம் செய்துட்டாங்க. அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே
அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்துக்கணும். அவருடைய பாவ கண்கள் திறந்து. அப்போ அது வரைக்கும் கண்கள் திறக்கலன்னா அப்படி இல்லை, அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான அறிவு இல்லை, இது உலக பிரகாரமான அறிவு, அவ்வளோதான். கடவுள் கொடுத்தது பரலோகத்தின் அறிவு. பரலோகத்தின் அறிவை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, உலகத்தின் அறிவை பெற்றுக்கொண்டதுனால உலகத்தின் மக்களைப் போலவே அவங்க மாறி போனாங்க. அதனால் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவங்க நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று கண்டு அத்தி இலைகளை தைத்து கொண்டார்கள். மென்காற்று வீசிய பொழுதினே தோட்டத்தில் ஆண்டவராக கடவுள் உலாவிக் கொண்டிருந்தார். இந்த ஓசையை கேட்டு மனிதனும் அவனுடைய மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார். கடவுள் வந்துட்டார். பயம், நீ கடவுளை பார்த்து ஏன் பயப்படுற? பயந்துட்டா நீ என்ன பண்ணிட்ட? பாவம் பண்ணி இருக்கிறன்னு அர்த்தம். நம்ம கூட தன்னுடைய வசனத்தை வாசிக்கிறோம், வசனம் நம்ம கூட பேசும்போதே நீங்கள் நினைக்கிறோம், ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, அக்கிரமம் பண்ணிட்டோமே. இப்போ ஆராதனைக்கு சென்று பாவரிக்க சொல்லும் போது நமக்கு தெரியும் நம்ம இந்த பாவம் செஞ்சிருக்கிறோம், அதனால் ஆண்டவர் நம்மள கோபமாக இருக்கிறாரு. அவர் மன்னிப்பார், ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை அவர் கண்டு விலகி ஓடுறவர் இல்லை. அதான் சொல்றார், ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாய் இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நான் ஆடையின்றி இருக்கிறேன். உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும் பெண், நீர் கொடுத்த பெண் இல்லையா, ஆண்டவர் மேலே பழி போட்டான் பார், நீர் கொடுத்த பெண் மரத்துக்கனியே எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன். உடனே ஆண்டவர் கடவுள் ஏன் இவ்வாறு செய்தார் என்று பெண்ணை கேட்கிறாரு. பெண்ணு சொல்றா, பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போடுறாங்க. செய்தது தவறு, அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை, ஆனால் பழியை மட்டும் மாற்றி பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நம்ம செய்கிற தவறுக்கு மற்றவங்களை பொறுப்பாளியாக மாற்றுறோம். அது தவறுங்க, பெரிய தவறு. என்னுடைய பாவத்துக்கு என்னுடைய தவறுக்கு நான் தான் காரணம். நாங்கள் மற்றவங்கள காரணம் சொல்லணும். அவன் இப்படி சொல்லிட்டான், அதனால் நான் இப்படி செஞ்சிட்டேன். அவர் இந்த யோசனையை சொன்னார், நான் செஞ்சேன், தப்பாக போயிடுச்சு. அப்படி கிடையாது. அவங்க எல்லாரும் யோசனை சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய யோசனை எங்கே போகிறது, அதுதான் முக்கியமானது. ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். சாபம் வந்துச்சு. ஆசீர்வாதமாக இருந்த ஏதேன் தோட்டத்தில் முதலாய் ஆண்டவர் சாபத்தை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணுற, நீ பாம்புக்கு அந்த காலத்தில் ஆண்டவர் படைக்கும் போது கால் இருந்ததாக இறையியலாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மரத்தில் ஏறி ஆதாம் ஏவாளை ஏமாச்சு அப்படி. அப்போது ஆண்டவர் சொன்ன உடனே அது தன்னுடைய வயிற்றினால் மட்டும் நகர்ந்து போகிற மாதிரி மாறிவிட்டது. அப்படியே கால்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். புழுதியை தின்பாய், மண்ணை தின்பாய். பார்த்தீங்களா, சகல காட்டு மிருகங்களிலும் நீ விளக்கப்பட்டிருப்பாய், உங்களோட யாரும் சேர மாட்டாங்க. பாம்பு எப்பவுமே தனியாக தான் இருக்கும், மற்ற எந்த மிருகத்தோடு சேராது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன், சொந்த இனத்தோடையே சேராது. ஒரு ஜாதி பாம்பு இன்னொரு ஜாதி பாம்பு சேர்க்காது, அது சண்டை போடும். அதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும், பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயம், கீழ்ப்படியாமையினாலே என்ன வந்தது, பாவம் வந்தது. அதான் சொல்றது, டெம்டேஷன் முதல்ல, ரெண்டாவது டிஸ்ஒபீடியன்ஸ், மூன்றாவது த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த சின். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துரத்திடுறார், வெளியே போங்க. ஆனாலும் கூட 15ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு, he gave the promise of redemption. ரட்சகரை வாக்கு பண்ணுகிறார், அவர் நமக்கு நிச்சயமா விடுதலை தருவார் என்று. அப்போ பாவம் என்ற வார்த்தையை இங்கே நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும். 2 விதமான பாவம் இருக்கு. ஒன்று இந்த ஜென்ம பாவம், ஆதாம் ஏவாள்ல இருந்து வருகிற பாவம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல கர்மா என்று சொல்வார்கள், கர்ம பாவம், இந்த வாழுகிற போது நம்ம செய்கிற பாவம். இது ரெண்டத்தையும் தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில்
தீர்த்துட்டார். ஆனாலும் நீ கிறிஸ்தவனாய் வாழும்போது, மனிதனாய் வாழும்போது, இந்த உலகத்தில் நீ செய்கிற பாவங்கள் அதிகமாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு கணக்கு கேட்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாவத்திற்கு கிரேக்க வார்த்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அமார்ஷியா. அமார்ஷியா அப்படின்னாக்கா எரர், தப்பு, தப்பு அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸிங் த மார்க், அதாவது ஆண்டவர் சொன்ன அந்த வழியை விட்டு விட்டு நம்ம பார்க்கிறோம். மிஸ்ஸிங் த மார்க். புதிய ஏற்பாட்டில் 170 முறை இது வருகிறது. ரோமர் 3:9, 1 கொரிந்தியர் 15:56 நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:18, எபேசியர் 5:3 நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல எபிரேய பாஷையில் நம்ம பார்த்தோம்னா சட்டா, சட்டா என்று சொல்லப்படுகிறது. சட்டா என்று சொன்னால் டிரான்ஸ்கிரிஷன் ஆர் இன்விகிட்டி. டிரான்ஸ்கிரிஷன்னா மனஸ்தாபப்படுதல் இல்லையா, அல்லது பாவம் என்று நம்ம பார்க்கணும். அதுக்கும் டு மிஸ் த மார்க் என்று நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 200 முறை அது வருகிறது. சங்கீதம் 51:5 பார்க்குறேன். தாவீது சொல்றார், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏசாயா 64:6 பார்க்குறோம். அதே போல் யாத்திராகம் 20:20, லேவியராகம் 20:10 நம்ம பார்க்குறோம். இன்னும் சில வார்த்தைகளை பார்த்தோன்னா ஆவோன் அப்படின்னா இன்விக்விட்டி, பர்வர்ஷன், பெஷா அப்படின்னா ரெக்ரெஷன், டிரான்ஸ்கிரஷன் என்று பார்க்குறோம். அதே போல் ரிஷா அப்படின்னா விக்கட்னஸ். இந்த வார்த்தையெல்லாம் பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக சின் அப்படின்னா இலக்கை விட்டுடுவது, மிஸ்ஸிங் த மார்க். அதாவது ஒரு வேடன் ஒரு புறாவை குறி வைக்கிறான், குறி வச்சு அம்பு எய்கிறான். அந்த அம்பு நேராக போய் புறாவை தாக்கம் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் விழுது. அதுதான் மிஸ்ஸிங் த மார்க். இதான் நம்ம இன்னைக்கு மனுஷன் செய்வது. கடவுளுடைய ஆசீர்வாதமான வாழ்வை விட்டு விட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை தேடி ஓடுகிற மக்களாய் நாம் இருக்கோம். அதனால்தான் நடுமரத்தின் கனியை புசித்ததுனால இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்கு தொங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து பிரைஸ் தரலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் கூட பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் இந்த நாட்டில் மந்திரி ஆழ்ந்த வாழ் ஜபிப்போம். என்றும் மாறாரும் இரண்டு வாழ்ந்திருக்கிறவருமாக ராஜாவே, சிலுவையின் நாயகனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவில் எங்களோடு வெள்ளிக்கிழமை ஆராதனை வேளையில் நாம் பங்கு பெற்றோம். இந்த வார்த்தை கேட்டோம். நன்றி ஆண்டவரே. காலை நேரத்தில் இதோ மீண்டும் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தினேன். பாவம் எப்படி உலகத்தில் வந்தது, யார் வழியாய் வந்தது என்பதை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் வழியாய் பாவம் வந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அதை செய்வதனாலே உமக்கு விரோதமாய் நாங்கள் இருக்கிறோம், உம்மை விட்டு பிரிந்து இருக்கிறோம். பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரிக்கிறது என்ற பெரிய ஆண்டவரை சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இனியும் நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல், உமக்கு அருவருப்பான காரியங்களை செய்யாமல், ஆண்டவரை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அகில உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் கிறிஸ்தவ மக்களையும், தமிழ் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியா தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள், தலைவர்கள், ஆண்டவர்கள், ஆட்சி சேகர், ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார ராஜா. இந்தியாவில் சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி நாங்கள் ஒற்றுமையாய் அமைதியாய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்படி இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் எல்லா பணிகளையும் கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதிப்பார். குறிப்பாய் ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். இந்த +2 தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், +1 தேர்வுக்காய் ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு தேர்வு ஆயத்தப்படுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நன்றாய் படித்து வெற்றி பெறட்டும். தேவையை சந்திங்க. மற்ற குழந்தையிலிருந்து ஆண்டவரை 1ஆம் வகுப்பிலிருந்து படிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் இந்த நாளில் கர்த்தார் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற ஒரு அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அதே போல சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இந்த இசவெளி பயணத்தில் எங்களோடு கூட இருக்கிற போது இந்த கிருபை சாரோட, டீச்சரோட, அப்படி பணியோடு தங்கிட்டு அடியனையும் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தும்.
அடையன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதை மடத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனகம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அங்கே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடைய செயலர், என்னுடைய அன்புக்குரிய சாலமன் சார், அவருடைய அன்பு தாயார் ஆண்டவர் அமுதா அம்மாவுக்காகவும், ஆண்டவர் அதே போல கலைச்செல்வி தங்கதுரை அவருடைய அன்பு தாயார் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். விமலா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல என்னுடைய அருமையான ரெவரன் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய ஜபலாசரஸ் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, வனஜா அம்மாவுக்காக, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், ஏழுமலைக்காக, சாமுவேல் வர்மன் அவர்களுக்காக, குறிப்பாக அவருடைய அன்புக்குரிய ஆண்டவரே டாக்டர் கெனடி டேவிட் அவருடைய அன்பு மகன் டேவிட் பிரியன் பிரபு அவர்களுக்காக, ஆண்டவர் இதோ பெங்களூர் நாராயண இருதயாலயில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விபத்தில் ஏற்பட்ட அது தலையில் பலமாய் விழுந்திருக்கிறது என்பதை டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த கிருபை மகனோடு தங்கியிருக்கிறது. தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை தார். தொடர்ந்து ஆண்டவரே மகன் சிகிச்சை பெற்று மீண்டு எழுந்து வந்து ஆண்டவரை குடும்பத்தோடு ஆண்டவர் தன் பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையோடு நாங்கள் ஆண்டவரையுடைய பணிகளை செய்யும் நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்துக்கு சென்ற வசனங்களை கேட்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து உடைய இறை பிரசன்னமும் ஆறுதலும் சமாதானமும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கூட இருப்பதாக. ஆமென்.